கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான இந்த நல்ல நேரத்திலும் கர்த்தருடைய வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கவும், அவருடைய வசனங்களை நாம் தியானிக்கவும், கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த நல்ல தருணத்திற்காக நாம் ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் தலை தாழ்ந்து நாம் ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்தவரே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வேதத்தினுடைய மகத்துவத்தை நாங்கள் வாசிக்கிறோம். புரிந்து கொள்ளக்கூடிய கிருபை வரங்களை ஆண்டவர் எங்களுக்கு அருள நாங்கள் வேண்டுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கி நம்ம படிக்கக்கூடிய ஒரு தலைப்பு மன அழுத்தம், டிப்ரெஷன் என்கிற ஒரு தலைப்பில் நாம் படிக்க இருக்கிறோம். இன்றைக்கி பரவலாக காணப்படுகிற ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா மன அழுத்தம். எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த மன அழுத்தம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு குடும்பத்திலும், வேலை செய்யக்கூடிய ஸ்தலங்களிலும், பள்ளிக்கூடத்திலும், கல்லூரியிலும், நம்மளுடைய வீட்டுக்கு அருகாமையிலும், நம்மளுடைய தெருவிலும், சமுதாயத்திலும் எங்கே பார்த்தாலும் குழப்பங்கள், அதன் விளைவாக ஏற்படுகிற மன அழுத்தங்களை நாம் பார்க்க முடிகிறது. டிப்ரெஷன். சங்கீதம் 42வது சங்கீதத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, தாவீது மன அழுத்தத்தில் இருந்தபொழுது எழுதின ஒரு அற்புதமான ஒரு சங்கீதம் இந்த 42வது சங்கீதம். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது அந்த சங்கீதத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அவர் எவ்வளவு மன அழுத்தத்திற்குள்ளாக அவர் சென்று இருக்கிறார் அப்படின்றத இந்த சங்கீதத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, விசேஷமாக இந்த 42வது சங்கீதத்தை நம்ம வாசிக்கும் பொழுது நாம் புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கி இந்த மன அழுத்தத்தினுடைய விளைவாக மக்கள் செய்கிற செயல்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தில் தற்கொலை செய்யக்கூடிய ஒரு உச்சக்கட்டத்திற்கு அவர்கள் செல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கி பரவலாக நாளிதழ்லேயும் சரி, தொலைக்காட்சியிலையும் சரி, எல்லா ஊடகங்களிலும் நாம் பார்க்கக்கூடிய செய்திகள், ஆங்காங்கே ஏற்படுகிற இந்த தற்கொலைக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மன அழுத்தங்கள், டிப்ரெஷன். மனதில் போட்டு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தோடு, செய்வதறியாது என்ன செய்யணும், என்ன முடிவெடுக்கணும், அப்படியே குழப்பத்தில் ஆழ்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலை இந்த மன அழுத்தம். நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க, தற்கொலை பண்ணிக்கிறாங்க. சில பேர் ஒரு பைத்தியம் பிடித்த ஒரு நிலையை போல் சில பேர் இந்த டிப்ரெஷனால், மன அழுத்தத்தினால் மாறுறாங்க. சில பேர் தன்னந்தனியாக பேசுகிற ஒரு உச்சக்கட்டத்திற்கு செல்லக்கூடிய ஒரு அனுபவம், கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஒரு அவநம்பிக்கையான ஒரு சூழ்நிலை, தனிமையில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, இதெல்லாம் இந்த ரிசல்ட்ஸ் ஆஃப் டிப்ரெஷன், மன அழுத்தத்தினுடைய ஒரு விளைவுகளை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கி சாத்தான் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதம் என்ன அப்படின்னா இந்த டிப்ரெஷன், இந்த மன அழுத்தம். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களையும் சரி, ஒவ்வொரு மனுக்குலத்தையும் சரி, அவன் இந்த மன அழுத்தம் என்கிற ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தி அநேகர் என்ன பண்ணுறான்னா அவன் குழப்பத்திற்குள்ளாக தள்ளுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. தனிமையாக ஒருவேளை நீங்கள் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களா? ஒருவேளை மன அழுத்தத்தோடு நீங்கள் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களா? இந்த மன அழுத்தத்திலிருந்து நான் விடுதலை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த மன அழுத்தத்திலிருந்து நான் விடுதலை பெறுவது எப்படி? நீங்கள் ஒரு ஆய்வு நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, மன அழுத்தங்களில் 4 விதமான மன அழுத்தங்களை அங்கே வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. 4 விதமான மன அழுத்தங்கள். ஒன்று மென்டல் டிப்ரெஷன், 2வது சோஷியல் டிப்ரெஷன், 3வது ஃபிசிக்கல் டிப்ரெஷன், 4வது மெட்டீரியல் டிப்ரெஷன். இந்த 4 விதமான மன அழுத்தங்கள் என்ன? முதலாவது மென்டல் டிப்ரெஷன், மனரீதியான ஒரு அழுத்தங்கள், மனரீதியான அழுத்தங்கள் முதலாவது. சோஷியல் டிப்ரெஷன் சமூக அழுத்தங்கள், சமூக மன அழுத்தங்கள். 3வது ஃபிசிக்கல் டிப்ரெஷன், சரீர ரீதியான மன அழுத்தங்கள். 4வது மெட்டீரியல் டிப்ரெஷன், பொருளாதார மன அழுத்தங்கள். இந்த
4 விதமான அழுத்தங்களை, ஏதோ ஒரு விதமான மன அழுத்தங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து தாக்கலாம். ஒருவேளை 4 விதமான மன அழுத்தங்களும் ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து தாக்க வாய்ப்பு இருக்கிறது. நம்மளுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட மன அழுத்தங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்தாலும் சரி, இப்போ நான் சொன்னது போல் இந்த 4 விதமான மன அழுத்தங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்தாலும் சரி, அதை நீங்களும் நானும் எப்படி ஓவர் கம் பண்ணுவது அப்படின்றத நாம் படிப்பது மிக மிக அவசியம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் வந்து ஒரு அறைக்கூவலை கொடுக்கிறார். மத்தேயு 11வது அதிகாரம் வாக்கியம் 28வது வாக்கியத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இது வந்து ஆண்டவர் சொன்ன ஒரு உயரிய வாக்குத்தத்தம். வருத்தப்பட்டு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் பார்த்தீங்களா? இந்த வருத்தம், இந்த 4 விதமான வருத்தங்களை உடையவர்கள், இந்த 4 விதமான மன அழுத்தங்களுக்குள்ளாக செல்லுகிறவர்கள், அது மன ரீதியான மன அழுத்தமாக இருக்கலாம், அல்லது ஒருவேளை சமூக ரீதியான மன அழுத்தங்களாக இருக்கலாம், அல்லது சரீர ரீதியான மன அழுத்தமாக இருக்கலாம், அல்லது பொருளாதார ஒருவேளை மன அழுத்தமாக உங்களுக்கு இருக்கலாம். எப்பேற்பட்ட மன அழுத்தங்களாக இருந்தாலும் சரி, இதற்கு ஒரே ஒரு விடுதலை. ஆண்டவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இந்த மன அழுத்தத்திலிருந்து ஒரு இளைப்பாறுதல், ஒரு ரெஸ்ட்டு, ஒரு அமைதி நான் தருகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். சரி, வேதாகமத்தில் சில வாக்கியங்களை நம்ம வாசிக்கலாம். நாம் எதை பார்க்கிறோமோ அல்லது எதை அதிகமாக நம்ம கேட்கிறோமோ, எதை நம்ம அதிகமாக வாசிக்கிறோமோ, அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு பிரதிபலிப்பாக மாறுகிறது. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை ஒரு வேளை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வந்து சமாதானத்தை தரும். நல்ல புத்தகங்களை, இந்த வேதாகமம் இது போல் நல்ல புத்தகத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒருவேளை தீய விஷயங்களை பரப்பக்கூடிய, தீமையான எண்ணங்களை உருவாக்கக்கூடிய புத்தகங்களை ஒருவேளை வாசிப்போம் என்றால் அதே சிந்தனை தான் நமக்கு வரும். அதே போல் தான் பார்க்குறதுலையும், இந்த டிவியில் இருக்கக்கூடிய சீரியல் இதெல்லாம் ஒருவேளை நம்ம பார்த்துக்கிட்டே அதிலே மூழ்கி இருக்கிறோம் அப்படின்னா, அதில் சொல்லப்படுகிற இந்த சீரியலில் சொல்லப்படுகிற எதிர்மறையான கருத்துக்கள், வேதத்திற்கு ஒவ்வாத விஷயங்கள், வேதத்திற்கு புறம்பான காரியங்கள், இதெல்லாம் நம்மளுடைய மனதில் ஒருவேளை பதிக்கப்படும் என்றால் நம்மளுடைய நிலை அந்த ஒரு மன அழுத்தத்திற்குள்ளாக செல்வதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. சரி, வேதாகமத்தின் அடிப்படையில் நம்ம படிப்போம். 1 சாமுவேல் 16வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம். ஒரு மென்டல் டிப்ரெஷனுக்கு ஏற்ற ஒரு வாக்கியம். இங்கே சவுல் ஒரு மென்டல் டிப்ரெஷனோடு இருக்கிறார். மன ரீதியான பிரச்சனை, மிகப்பெரிய ஒரு அழுத்தம். அவருக்குள்ளாக அந்த அசுத்தாவி வந்து அவனுக்குள்ளாக வந்து ஏவி அவனை வந்து நிம்மதியாக இருக்க முடியாத அளவுக்கு ஒரு மென்டல் டிப்ரெஷன் அங்கே இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ அவர் என்ன செய்கிறாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 23வது வாக்கியம் சொல்கிறது, அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும்போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான். அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தமாவான். பொல்லாத ஆவி சவுலை வந்து ஆட்டி படைக்கும் பொழுது, ஒரு மென்டல் டிப்ரெஷன், மன அழுத்தத்தை கொடுக்கும் பொழுது, மன ரீதியான ஒரு மன அழுத்தங்களை கொடுக்கும் பொழுது, தாவீது அவனுக்காக என்ன பண்ணுவான்னா, தேவனுடைய வாக்கியங்கள், அதாவது அந்த வாக்கியங்கள் அடங்கிய கருத்துமிக்க பாடல்களை வந்து அவர் என்ன பண்ணுவார்னா வாசிப்பாராம். வாசித்தோன்னா பொல்லாத ஆவிகள் எல்லாம் என்ன பண்ணுமா விட்டு போனதாக வேதத்தில் வாசிக்கிறோம். ஒருவேளை மன ரீதியான மென்டல் டிப்ரெஷன் ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா, ஆண்டவருடைய பிரசன்னத்தில், தனிமையில் அவருடைய பிரசன்னத்தை நோக்கி நீங்கள் அமருங்க. அவரை துதித்து பாடக்கூடிய பாடல்களை மட்டும் நீங்கள் ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்தில் தத்தம் செய்வீர்கள் என்றால் உங்களுடைய மன ரீதியான பிரச்சனைகள், மன அழுத்தங்கள், இந்த மென்டல் டிப்ரெஷன் உங்களை விட்டு என்ன பண்ணுமா நீங்கும் அப்படின்னு வேதாகமம் சொல்கிறது.
இரண்டாவது சமூக ரீதியான மன அழுத்தங்கள். இந்த சமூக ரீதியான மன அழுத்தங்கள் எப்படி நம்மளுக்கு வருது அப்படின்னா, நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய சமூகத்தின் மூலமாய் நம்மளுக்கு வரக்கூடிய டிப்ரெஷன். பிறன் நிமித்தமாக, ஒருவேளை அது நம்மளுடைய அயலகத்தாராக இருக்கலாம், நம்மளுடைய நெய்பர்ஸ், ஒருவேளை நம்மளுடைய அயலகத்தாராக இருக்கலாம், நம்மளுடைய சொந்தக்காரங்க மூலிமா வரலாம், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா வரலாம், ஏதோ நம்மளுடைய வீட்டார் மூலமாக வரலாம். சமூக ரீதியாக நம்மளுக்கு வரக்கூடிய சில பிரச்சனைகள் எதுவாக கூட இருக்கலாம். சில நேரத்தில் திருமணம் தடைப்பட்டு கொண்டு அப்படியே ரொம்ப நாள் போய்கிட்டே இருக்கும். எந்த ஒரு பொண்ணும் கிடச்சிருக்காது, சமூகத்தில் வாழணும்ல, எந்த ஒரு பெண் கிடச்சிருக்காது, அல்லது எந்த ஒரு ஆண் கிடைக்காம, ஆண் துணை கிடைக்காம, பெண் துணை கிடைக்காம, திருமண வாழ்க்கையில் வாழ்க்கை துணை கிடைக்காம அப்படியே டிப்ரெஷனில் இருக்கிறது. அதே சமயத்தில் வரவேண்டிய பணங்கள் ஒருவேளை வராமல், ஒருவேளை கஷ்டத்தோடு டிப்ரெஷனோடு இருக்கிறது. சமூக ரீதியான சில பிரச்சனைகள். வசனம் என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நீதிமொழிகள் 13வது அதிகாரம், வாக்கியம் 12வது வாக்கியம். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். நெடுங்காலமாய் நீங்கள் காத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு செயல், அதான் இப்போ நான் முன்னாடி சொன்னது போல், ஒருவேளை அது மேரேஜாக இருக்கலாம், ஒரு திருமணமாக இருக்கலாம், வாழ்க்கை துணை கிடைக்காம ரொம்ப நாள் நீங்கள் அப்படியே காத்து கொண்டு இருக்கலாம். இல்லைன்னா நீங்கள் கொடுத்துருக்கிற பணம் ஒரு வேளை வராமல் நெடுநாளாக நீங்கள் காத்திருக்கிறது போல் இருக்கலாம். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை என்ன பண்ணுமா? இளைக்க பண்ணுமா. அது ஒரு டிப்ரெஷனை ஏற்படுத்துமா. விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் அப்படின்னு வேதம் சொல்கிறது. இது அநேக நேரத்தில் நம்ம பார்க்கும்பொழுது நம்மளுடைய சரௌண்டிங் பீப்புளால் வரக்கூடிய பிரச்சனைகள் தான். போக்குவரத்துனால, கொடுக்கல் வாங்கல்னால, பெண் கொடுத்து பெண் எடுக்கிறதுனால, ஏதோ ஒரு அன்பு சரியாக பரிமாறாமல், இப்படிப்பட்ட சில பிரச்சனைகள்னால் வரக்கூடிய இந்த சோஷியல் டிப்ரெஷன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். மூன்றாவது சரீர ரீதியான மன அழுத்தங்கள். வேதாமத்தில் அதை நம்ம வாசிப்போம். 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம், வாக்கியங்கள் 1-3. சரீர ரீதியான, சரீரத்தில் வியாதிகள் வரலாம், சரீரத்தில் பிரச்சனைகள் வரலாம், ஏதாவது விபத்துக்கள் ஏற்படலாம், ஏதோ ஒரு விதத்தில் சரீர ரீதியான இதில் மன அழுத்தத்திற்குள்ளாக செல்லக்கூடிய ஒரு அனுபவங்கள். 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம், வாக்கியங்கள் 1-3. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்ப்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். எசேக்கியா வெப்ட் சோர். மிகவும் மனங்கசந்து அழுகிற ஒரு அனுபவம் எசேக்கியா அவனுடைய வாழ்க்கையில். காரணம், மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதி. சரீரத்தில் ஒரு மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதி வரும்பொழுது ஃபிசிக்கல் டிப்ரெஷன், சரீர ரீதியான ஒரு மன அழுத்தங்கள் வரதான் செய்கிறது. இது ஒரு ஃபிசிக்கல் டிப்ரெஷன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம், சரீர ரீதியான ஒரு டிப்ரெஷன். ஒருவேளை இப்போ நம்ம படித்து கொண்டு இருக்கக்கூடிய டிப்ரெஷனில் ஒருவேளை ஏதாவது ஒரு டிப்ரெஷன் ஒருவேளை உங்களை தாக்கி கொண்டு இருக்கலாம். இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் என்னது? மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வாக்கியத்தின் அடிப்படையில் அந்த வருத்தங்கள் எல்லாம், இந்த டிப்ரெஷன் எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு சொல்ல வேண்டும் என்று தான் மிக மிக ஒரு முக்கியம். 4வது இந்த மெட்டீரியல் டிப்ரெஷன், பொருளாதார மன அழுத்தம். 1 ராஜாக்கள் 21வது அதிகாரம், 1 ராஜாக்கள் 21வது அதிகாரம் 4வது வாக்கியத்தில் நம்ம படிக்கலாம். இங்கே படிக்கக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னா, நாபோத் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன், அவர் ஒரு அற்புதமான ஒரு திராட்சை செடி ஒன்று அவருடைய தோட்டத்தில் வளர்க்குறாரு. அந்த தோட்டத்திற்கு அருகாமையில் ஆகாப் என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜா அரண்மனையில் அப்படியே உலாவி கொண்டு இருக்கும் பொழுது, அருகாமையில் அந்த தோட்டத்தை பார்த்த உடனே அவருக்கு ஒரு பெரிய ஆசை.
அவ்வளோ பெரிய பேலஸ் அவருக்கு இருக்குது, ஆகாபுக்கு பெரிய அரண்மனை இருக்குது. ஆனால் இருப்பினும் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தோட்டத்தின் மேலே ஒரு ஆசை. அந்த தோட்டம் நம்மளுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும், அந்த திராட்சை செடிகள், அந்த திராட்சை கொடிகள், அந்த திராட்சை இருக்கக்கூடிய அந்த தோட்டம் நம்மளுக்கு கிடைத்தால் நல்லாயிருக்கும், அந்த நிலம் நம்மளுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதை அடையணும் அப்படின்னு சொல்லி அவன் விரும்புகிறான். இதுதான் நீங்கள் 1 ராஜாக்கள் 21வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். அப்போது ராஜா ஆள் அனுப்புகிறாரு அந்த தோட்டத்தை அபகரிப்பதற்காக. ஆனால் இங்கே நம்ம நாபோத் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனை குறித்து நம்ம படிக்கிறோம். இந்த நாபோத் வந்து அதற்கு இடம் கொடுக்கல. இது வந்து என்னுடைய பூர்வீக சொத்து, இந்த பூர்வீக சொத்தை என்னால் வந்து விற்க முடியாது, அதனால் இந்த பூர்வீக சொத்தை நான் வந்து கொடுக்க விரும்பலை அப்படின்னு நாபோத் சொல்கிறார். 1 ராஜாக்கள் 21வது அதிகாரம் 4வது வாக்கியம் பாருங்கள். இப்படி என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடேன் என்று யெஸ்ரயேலனாகிய நாபோத் தன்னோடே சொன்ன வார்த்தைக்காக ஆகாப் சலிப்பும் சினமுமாய் தன் வீட்டிற்கு வந்து போஜனம் பண்ணாமல் தன் கட்டிலின் மேல் படுத்து தன் முகத்தை திருப்பி கொண்டிருந்தான். ஆகாபினுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம், ஒரு மெட்டீரியல் டிப்ரெஷன் ஆகாபுக்கு எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் அடையணும்னு நினச்ச அந்த பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அவருக்கு கிடைக்கலன்னொன்னே அதில் ஒரு மன அழுத்தம் இங்கே வந்ததாக நம்ம பார்க்குறோம். அநேக நேரத்தில் நம்மளுக்கு வந்து இந்த லேண்டு முடியல, இந்த வீடு நம்மளால் கட்ட முடியல, இந்த வாகனம் நம்மளால் வாங்க முடியல, இந்த மெட்டீரியல் சம்பந்தமான பணம் சம்பந்தமான பொருளாதார சம்பந்தமான எந்த ஒரு பொருள் நம்மளுக்கு ஒரு வேளை கிடைக்கல அப்படின்னா திடீர்னு அதில் ஒரு மன அழுத்தங்கள் இங்கே ஆகாபுக்கு வந்து அப்படி வந்ததாக நம்ம பார்க்குறோம். பிரியமானவர்களே, இந்த 4 விதமான ஒரு டிப்ரெஷனை குறித்து நம்ம பார்த்தோம். இந்த டிப்ரெஷன்லேருந்து நீங்களும் நானும் விடுதலை அடைவதற்கு ஆண்டவர் நம்மளுக்கு உதவி செய்யட்டும். இந்த யாரெல்லாம் இந்த டிப்ரெஷன்லேருந்து விடுதலை அடைகிறார்களோ அவர்களுக்கு நல்ல ஒரு சமாதானம் அவர்களுக்கு வந்து கிடைக்கும். சில சஜஷன்ஸ் ஃபார் ரெமெடி உங்களுக்கு சொல்லக்கூடிய சில மன அழுத்தத்தினால அதுலேருந்து நீங்கள் விடுதலை அடைவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, நல்ல கெட்டிங் எனஃப் நியூட்ரிஷன், நல்ல ஆகாரத்தை வந்து சாப்பிட பழகிக்கொள்ளணும். அதாவது மன அழுத்தங்கள் யாருக்கெல்லாம் இருக்கோ அந்த மன அழுத்தங்கள் வந்து நம்மளை சாப்பிட ஒட்டாது, சாப்பிட நம்மளுக்கு விருப்பம் இருக்காது, நம்மளால் அது சாப்பிடவே முடியாது. ஆனால் நீங்கள் அந்த நல்ல ஆகாரத்தை நீங்கள் எடுக்கும் பொழுது உங்களுடைய மன அழுத்தங்கள் குறைய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இப்போ நான் சொன்ன இந்த 4 விதமான டிப்ரெஷன் மன அழுத்தங்கள் ஒரு வேளை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, இந்த அழுத்தங்கள்லேருந்து நீங்கள் விடுதலை அடைவதற்கு கெட்டிங் எனஃப் நியூட்ரிஷன், 2வது கெட்டிங் எனஃப் ஸ்லீப் இல்லைனா ரெஸ்ட், எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி ஓய்வு ரொம்ப அவசியம். அது தூக்கம் என்ற வடிவில் எடுத்தாலும் சரி, எப்படி எடுத்தாலும் சரி 8 மணி நேரம் நீங்கள் தூங்குனீங்க அப்படின்னா உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய மன அழுத்தங்கள் ஒரு லகுவாகிறத நீங்கள் பார்க்க முடியும். அதே சமயத்தில் நல்ல ஒரு ஒரு மனமகிழ்ச்சியோட இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்கள் வைத்திருப்பீர்கள் என்றால் இந்த டிப்ரெஷன்லேருந்து நீங்கள் விடுதலை அடைய முடியும். அதே மாதிரி டிப்ரெஷன் இருக்கும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் போக கற்றுக்கொள்ளுங்கள். தாவீதா எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது வேதாமத்தில் இந்த அன்னாளை குறித்து நம்ம பார்க்குறோம். துக்கத்தோடு இருந்த ஒரு சகோதரி, டிப்ரெஷன், அவ்வளோ டிப்ரெஷன், மன அழுத்தம் அந்த பெண்ணினால் மூலமாக வந்ததாக நம்ம வாசிக்கிறோம். தன்னுடைய வாழ்க்கையில் டிப்ரெஷனோட ஆண்டவருடைய ஆலயத்தில் போயிட்டு அழுது ஜெபிக்கிறார். ஸோ அப்போது டிப்ரெஷனுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு அனுபவம், அதை மறந்துட வேண்டாம், சரிங்களா? அதே சமயத்தில் கர்த்தருடைய வார்த்தை, இந்த வேத வார்த்தையை நீங்கள் டிப்ரெஷனாக இருக்கும்போது, மன அழுத்தத்தோடு இருக்கும்பொழுது, 4 விதமான மன அழுத்தத்தை படித்தோம். எந்த மன அழுத்தம் இருந்தாலும் சரி, அந்த மன அழுத்தங்கள் இருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் வாசிப்பீங்க அப்படின்னா, இந்த வார்த்தையில் ஏதாகிலும் ஒரு வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையை என்ன பண்ணுவோன்னா புரட்டி போட வாய்ப்புடையதாக இருக்கிறது. ஒரு வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையை
மாற்றக்கூடிய ஒரு வல்லமை நிறைந்ததாக இந்த வேத வாக்கியம் இருக்கிறது. அதே சமயத்தில் டிப்ரெஷனாக இருக்கும் பொழுது ஜெபிக்க பழகிக்கொள்ளுங்க. தேவனுடைய சமூகத்தில் செல்வது ஒன்று, தேவனுடைய வார்த்தையை படிப்பது என்பது ஒன்று, தேவனுடைய சமூகத்தில் ஜெபிப்பது என்பது ஒன்று. யோனாவுக்கு ஏற்பட்டது மிகப்பெரிய ஒரு டிப்ரெஷன். அந்த மீனினுடைய வயிற்றுக்குள்ளேருந்து ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி ஜெபிக்கிறாரு. அதே போல் உங்களுக்கு டிப்ரெஷன் இருக்கும் பொழுது நீங்கள் பாடல்களை பாட, ஆண்டவரை துதித்து பாட கற்றுக்கொள்ளுங்க. எரிகோ பட்டணத்தார் டிப்ரெஷனோடு தான் இருந்தாங்க. இது எவ்வளோ, இந்த பட்டணத்தை எப்படி நம்ம முறியடிப்பது அப்படின்னு. ஆனால் துதியினால் அந்த எரிகோ பட்டணம் இடிந்து விழுந்தது. பவுலும் சீலாவும் ரொம்ப டிப்ரெஷனோடு தான் இருந்தாங்க. அவங்கள அந்த சிறைச்சாலையில் அடித்து அவரை என்ன பண்ணாங்களா, காயப்படுத்தினாங்க, துன்பப்படுத்தினாங்க. இருப்பினும் அவங்க அந்த துன்பத்திலும் அவங்க பாடல் பாடினதாக வேதாமத்தில் வாசிக்கிறோம். சரி, கிறிஸ்துவனுடைய அனுபவத்தையும் அந்த டிப்ரெஷனையும், அந்த 4 விதமான டிப்ரெஷனை யோசித்து பாருங்களேன். கிறிஸ்துவுக்கு இந்த மன அழுத்தங்கள் இருந்ததா அப்படின்னு பாருங்கள். இந்த சிலுவையில் அவர் சரீர ரீதியான ஒரு டிப்ரெஷன் கொடுத்தாங்களா? அவர் அடித்தாங்க. அதை அடிக்கும்பொழுது சரீரத்தில் வலி இருக்க தானே செய்யும், ஒரு மன அழுத்தங்கள் இருக்க தானே செய்யும். சரீரத்தில் அவர் டிப்ரெஷன் நிறைய இருந்தது. சோஷியல் டிப்ரெஷன் இயேசுவானவருக்கு இருந்ததா? தன்னுடைய சொந்த ஜனங்களே என்ன பண்ணலை, அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளலை. சொந்த ஜனம், அவருடைய சொந்த வீடு, சொந்த வீட்டார் அவரை ஏற்றுக்கொள்ளலை. அது அவருக்கு ஒரு டிப்ரெஷன். அந்த சிலுவையின் நேரத்தில் டிப்ரெஷன், அந்த சிலுவையை சுமந்து கொண்டு செல்லும் பொழுது சரீர ரீதியாக வேதனையோடு போகும்பொழுது அது ஒரு டிப்ரெஷன் அவருக்கு இருந்தது. அதே சமயத்தில் மெட்டீரியல் டிப்ரெஷன், அவருக்குன்னு எந்த ஒரு பொருளும் வீடு எதுவுமே இல்லை. ஆகாயத்து பறவைகளுக்கு கூடு இருக்கிறது, நரிகளுக்கு குழிகள் இருக்குது. ஆனால் மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. எந்த ஒரு மெட்டீரியல் பொருள் எதுவுமே அவர்கிட்ட இல்லை. அவருக்கு ஒரு டிப்ரெஷன், அப்படி தானே? மென்டல் டிப்ரெஷன். இந்த ஒரு சரீர ரீதியான மன அழுத்தத்தை காட்டிலும், மன அழுத்தம் அவருக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது. அதனால தான் அவர் ஜெபிக்கும் பொழுது அவருடைய வேர்வை எப்படி வந்ததுதான் இரத்த துளிகளாய் வந்தது அப்படின்னு பார்க்குறோம். இந்த 4 விதமான டிப்ரெஷனை இயேசுவானவரும் கடந்து போனதாக நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். டிப்ரெஷன் ஒரு மனிதனை மன அழுத்தம் ஒரு மனிதனை தாக்கத்தான் செய்கிறது. ஆனால் இயேசுவானவர் செய்த செயல் என்ன? இந்த 4 டிப்ரெஷன் அவரை தாக்கின பொழுதிலும் இயேசுவானவர் என்ன செய்தார்? இப்போ நம்ம ஏற்கனவே இயேசுவானவர் தான் அந்த அறைகோவலை கொடுத்தாரு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் அப்படின்னு சொன்னார். இயேசுவானவர் என்ன செய்தார் அப்படின்றத ஒரு வாக்கியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். லூக்கா 23வது அதிகாரம் 46வது வாக்கியம். இயேசுவானவருடைய வாழ்க்கையில் அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கடைசி மணித்துளி, எல்லா டிப்ரெஷனும் அவருக்கு இருந்த ஒரு சமயத்தில் இயேசுவானவர் செய்த செயல் என்ன? லூக்கா 23வது அதிகாரம் 46வது வாக்கியம். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இதுதான் டிப்ரெஷனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன செய்யணும் அப்படின்னா, இயேசுவானவர் அதை தான் செய்தார். அவருக்கு மன அழுத்தங்கள் இருந்த மாத்திரத்தில், பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், ஐ சப்மிட் மை ஸ்பிரிட் டு யூ. இயேசுவானவர் அவருடைய எல்லா அந்த ஒரு ஆவியை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தது போல், கர்த்தருடைய சமூகத்தில் இயேசுவானவர் உங்களையும் என்னையும் பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, உங்களுடைய பிரச்சனைகளை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இந்த நாளிலும் ஒருவேளை மன அழுத்தத்தோடு நீங்கள் இருப்பீங்க அப்படின்னா, ஆண்டவர் உங்களை பார்த்து அழைக்கிறார். அந்த அறைக்கூவல் கொடுக்கக்கூடிய அந்த ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, என்னுடைய ஆவியை உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே, முழுமையாய் என்னை ஆட்கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்தில் உங்களை நீங்கள் ஒப்புக் கொடுப்பீர்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்தவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையான வார்த்தைகளை நம்பி எங்களுடைய எல்லா விதமான மன அழுத்தங்களை உமது சமூகத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.